வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். அரசு முறை பயணமாக புதுவை வந்த நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விர்மானி. முதலமைச்சர் ரங்கசாமியுடன் மரியாதை நிமித்தமான சந்திப்பு. கருணாநிதியும் ஸ்டாலினும் 10 வருடங்களாக ஆட்சியில் இல்லை. அதிமுகவை பற்றி பேச ஸ்டாலினுக்கு யோகிதை இல்லை எனவும் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் ஆவேச பேச்சு. உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் மற்றும் ஜான்குமார் நகர் பகுதியில் 41,71,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விர்மானி முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் நேற்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விர்மானி முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு செயலர் முத்தம்மா ஆகியோர் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தனர். கருணாநிதியும் ஸ்டாலினும் 10 வருடங்களாக ஆட்சியில் இல்லை என்றும் அதிமுகவை பற்றி பேச ஸ்டாலினுக்கு யோகிதை கிடையாது என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் ஆவேசமாக தெரிவித்தார். பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் சார்பில் புதுச்சேரி வணிக பகுதி தமிழ்நாடு வட்டம் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தொலைபேசி ஆலோசனை குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதில் பங்கு பெறுவதற்காக புதுச்சேரி தலைமை நிலைய BSNL அலுவலகத்திற்கு வருகை தந்த தமிழக அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர் சி.வி. சண்முகத்திற்கு புதுச்சேரி மாநில அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சி.வி. சண்முகம், தமிழகத்தில் அதிமுக தொடர்ந்து 10 தேர்தலில் தோல்வியுற்றிருக்கிறது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார் என்ற கேள்விக்கு பதில் அளித்த அவர், கருணாநிதியும் ஸ்டாலினும் 10 வருடங்கள் ஆட்சியில் கிடையாது என்றும் அதிமுகவை பற்றி விமர்சிக்க ஸ்டாலினுக்கு தகுதி கிடையாது என கடுமையாக தெரிவித்தார். அவங்க அப்பாவும் 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, அவங்க ஸ்டாலினும் 10 வருஷம் ஆட்சியில் இல்லை. உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் மற்றும் ஜான்குமார் நகர் பகுதியில் 41,71,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 8,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இதில் இளநிலை பொறியாளர் சிவக்குமார், ஒப்பந்ததாரர் சந்தோஷ்குமார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் உழவர்கரை தொகுதி ஜான்குமார் நகர் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 33,36,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இதில் இளநிலை பொறியாளர் சிவக்குமார், கான்ட்ராக்டர் தங்கராசு மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை மாவட்ட ஆசிரியர்கள் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் நடைபெற்ற சமையல் எரிவாயு குறித்த பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியின் இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் லாஸ்பேட்டை மாவட்ட ஆசிரியர்கள் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் சமையல் எரிவாயு குறித்த பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக இந்திரா இந்தியன் கேஸ் நிறுவனர் பரசுராமன் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர் நந்தா ஜெயஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டு சமையல் எரிவாயு மற்றும் பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகள் மாணவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு சரியான விடையளித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு திலகவதி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். இதில் கல்லூரி முதல்வர் ராமகிருஷ்ணன்,
பேராசிரியர் ஆறுமுகம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஜெயந்தி, சுபாஷினி ஆகியோர் பங்கேற்றனர். 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை இந்திரா இண்டேன் கேஸ் நிறுவனர் பரசுராமன் செய்திருந்தார். ஏம்பலம் தொகுதி கோர்க்காடு துணை மின் நிலையத்தில் நிலவி வரும் மின்கோளாறு மற்றும் சீர்கேடுகளை களைந்திட நடவடிக்கை எடுக்க வேண்டி ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் மின்துறை அமைச்சர், மின்துறை முதன்மை பொறியாளர், செயற்பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர் அவர்களை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. ஏம்பலம் தொகுதி கோர்க்காடு கிராமத்தில் இயங்கி வரும் மின் நிலையம் கடந்த 2005ஆம் ஆண்டு இயக்கப்பட்டது. இதில் உள்ள பிரேக்கர் மற்றும் பிளீடர் போன்ற உபகரணங்கள் முழுமையாக பழுதடைந்து பயன்பாட்டுக்கு உகந்த நிலையில் இல்லை. டிசி ஜெனரேட்டர் இயங்காத காரணத்தினாலும் மின் அழுத்தங்களை எடுத்துச் செல்லும் மின்மாற்றிகள் மற்றும் மின்கடத்திகள் மிகவும் லாயக்கற்ற நிலையில் இருந்து வருகிறது. இதனால் கரிக்கலாம்பாக்கம், கோர்க்காடு, பெருங்களூர் மற்றும் தனத்துமேடு உள்ளிட்ட மின் ஆளும் கிராமங்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் இரவு பகல் என பல நேரங்களில் மின்தடை ஏற்படுகிறது. குழந்தைகளும் முதியவர்களும் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. எனவே தாங்கள் போர்க்கால அடிப்படையில் கோர்க்காடு துணை மின் நிலையத்தில் உள்ள அனைத்து மின் உபகரணங்களையும் புதியதாக மாற்றிடவும், பெருங்களூர் மற்றும் தனத்துமேடுக்கு தனி சுவிட்ச் அமைத்திடவும், தடையற்ற மின்சாரம் விநியோகம் செய்திட ஏம்பலம் தொகுதி மக்கள் சார்பாக தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மனு அளித்தார். இதற்கு மின்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் 1 வாரத்திற்குள் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், விரைவில் கோர்க்காடு துணை மின் நிலையத்தில் நிரந்தர இளநிலை பொறியாளர் நியமிக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். இந்த சந்திப்பின் போது கரிக்கலாம்பாக்கம் கிராம முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். பாக்கமுடையான்பேட் அரசு தொடக்க பள்ளிக்கு வருகை புரிந்த நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விர்மானி பள்ளியின் செயல்பாடுகளை பார்வையிட்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மத்திய அரசு நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விர்மானி அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்த அவர் பாக்கமுடையான்பேட் அரசு தொடக்க பள்ளிக்கு வருகை புரிந்தார். வட்டம் 1இன் பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைவாணி ஆகியோர் அவரை வரவேற்றனர். பள்ளியில் செயல்பாடுகளை அனைத்தையும் பார்வையிட்ட நிதி ஆயோக் உறுப்பினர் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். ஆசிரியர் பாடம் நடத்தும் முறையை மேற்பார்வையிட்ட அவர் பள்ளியின் சிறப்பம்சமான மூலிகை தோட்டத்தை பார்வையிட்டு மாணவர்களிடம் மூலிகை செடிகள் குறித்து கேட்டு அறிந்தார். இந்த நிகழ்வின் போது பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். மூலக்குளம் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஸ்லாம் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஸ்லாம் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா நேற்று மாலை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவின் தலைமை விருந்தினர்களாக சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணகுமார், உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், சாம்பால் கல்வி அறக்கட்டளை மற்றும் பால்சன்ஸ் குழுமத்தின் மேலாண் இயக்குனர் முனைவர் சாம்பால் அவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார், சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் இயக்குனர் குமரவேல் மற்றும் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் வாழ்வியல் செய்முறையினை கடைபிடிக்க ஒவ்வொருவரும் உடற்பயிற்சி வேண்டியதன் கட்டாயத்தினை வலியுறுத்தினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம்.
Mehfil Classical Mughal Design Jewelry from Chosaluka. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள் நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ் அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன் Degree courses BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7 கூடப்பாக்கம் மெயின் ரோட் வில்லியனூர் பைபாஸ் புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரி பாகூர்பேட் பகுதியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 10 லட்சம் இழப்பீட்டுத் தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி பாகூர்பேட் தேசமுத்து மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த நாராயணசாமியின் மனைவியான முத்தம்மாள் அண்மையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் எதிர்பாராத விபத்தில் இறப்பவரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் இழப்பீட்டுத் தொகையினை மறைந்த முத்தம்மாளின் மகன் நாகராஜ் அவர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், லட்சுமிகாந்தன், துறை இயக்குனர் இளங்கோவன், கண்காணிப்பாளர் வேல்முருகன், லெபாஸ் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலக திறப்பு விழாவில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் நேற்று ராஜ்பவன் தொகுதியில் காமாட்சி அம்மன் வீதியில் தனது பாஜக கட்சி அலுவலகத்தை திறந்துள்ளார். இதற்கான திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. முதலில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தனது குடும்பத்தாருடன் சாமிக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தார். பிறகு தொகுதியின் வரைபடத்தை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தார். இதையடுத்து அவருக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், செல்வகணபதி MP, முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் வில்லியம் ரிச்சர்ட், தீபாய்ந்தான், செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, வெங்கடேசன் மற்றும் பாஜக மாநில தொகுதி நிர்வாகிகள், தொகுதி முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்தினை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தொகுதி பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார். முன்னதாக ஈஸ்வரன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கர்மவீரர் காமராஜர் பிறந்த நாளையொட்டி காங்கிரஸ் மாநில செயலாளர் ஊசுடு செந்தில்குமார் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கர்மவீரர் காமராஜரின் 123வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாநில செயலாளர் ஊசுடு செந்தில்குமார் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட தலைவர் பாபு மற்றும் வட்டார தலைவர் சங்கர் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு 200 மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இந்த விழாவில் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் உதயகுமார் வரவேற்றார். குச்சிப்பாளையத்தில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குச்சிப்பாளையம் கிராமத்தில் கடும் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் மின் உபகரணங்கள் அடிக்கடி பழுதானதால் மின் நுகர்வோர் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதையடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மின்துறை அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் 200 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கவும்
எல்டி மின்பாதைகளை வலுவூட்டவும் மின்துறைக்கு பரிந்துரை செய்தார். இதன் அடிப்படையில் ரூபாய் 19.93 லட்சம் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசின் அனுமதி பெறப்பட்டது. புதிய மின்மாற்றி அமைக்கும் பணி நிறைவடைந்த நிலையில் துவக்க விழா நேற்று நடைபெற்றது. விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று புதிய மின்மாற்றியை இயக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். விழாவில் திருபுவனை துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் ராஜேந்திரன், மின்பாதை ஆய்வாளர் ரவிச்சந்திரன் மற்றும் ஊழியர்கள், கிராம மக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன் மூலம் 200 மின் நுகர்வோர் பயன் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வீராம்பட்டினம் பகுதியில் ஸ்பார்டன்ஸ் ஃபுட்பால் கிளப் நடத்திய முதலாம் ஆண்டு கால்பந்து போட்டியில் முதல் பரிசு பெற்ற அணிக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ரூபாய் 30,000 மற்றும் பரிசுகளை வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் ஸ்பார்டன்ஸ் ஃபுட்பால் கிளப் நடத்தும் மாபெரும் முதலாம் ஆண்டு கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு கால்பந்து போட்டியில் முதல் பரிசு பெற்ற அணிக்கு தனது சொந்த செலவில் ரூபாய் 30,000 வழங்கினார். அருகில் கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். அரசு முறை பயணமாக புதுவை வந்த நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விர்மானி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் மரியாதை நிமித்தமான சந்திப்பு. கருணாநிதியும் ஸ்டாலினும் 10 வருடங்களாக ஆட்சியில் இல்லை. அதிமுகவை பற்றி பேச ஸ்டாலினுக்கு யோகிதை இல்லை எனவும் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் ஆவேச பேச்சு. உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் மற்றும் ஜான்குமார் நகர் பகுதியில் 41,71,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.